ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மரியன்னையின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மரியன்னையின் இந்த வணக்க மாதத்தில் மரியன்னை மன்றாட்டு மாலையில் உள்ள ஒவ்வொரு திருப்பெயராக உங்களோடு இணைந்து தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தூய்மை மிகு அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்னும் அந்த திருப்பெயரை நாம் சற்று தியானிப்போமாக. அன்னை மரியா தூய்மை மிகு அன்னை, மதர் மோஸ்ட் பியூர் என்று அழைக்கப்படுகிறார்கள். தூய்மை என்பது இறைவனுக்குரிய ஒரு பண்பு, இறைவன் விரும்புகிற ஒரு பண்பு. தூய்மை என்பது நம் அன்றாட வாழ்விலும் இருக்க வேண்டிய ஒரு பண்பு. நம்முடைய இல்லங்கள், நம்முடைய தெருக்கள், நாம் வசிக்கின்ற பகுதி, இந்த உலகம் தூய்மையாக இருக்க வேண்டும், மாசின்றி இருக்க வேண்டும். இன்று உலகம் மாசுபட்டு கிடக்கிறது. நம்முடைய இல்லங்கள், நம்முடைய தெருக்கள், நம்முடைய ஆறுகள் மாசு கலந்து இருக்கின்றன. தூய்மையை இறைவன் விரும்புகிறார். தூய்மையை நமக்கு நலம் தருகிறது. கடவுள் தூயவராக இருக்கின்றார். எனவே நாமும் அவரை போல தூயவராக இருக்க வேண்டும் என்று அவர் அழைக்கின்றார். எபிரேயர் திருமடல் 12:14 நாம் வாசிக்கின்றோம். எபிரேயர் 12:14, தூய்மையை நாடுங்கள், தூய்மை என்று எவரும் ஆண்டவரை காண மாட்டார். அருமையான ஒரு செய்தி. காரணம், கடவுள் தூயவர். ஆகவே தூய்மையின்றி நாம் கடவுளை காண இயலாது. எனவே தூய்மையை நாடுங்கள் என்று எபிரேயர் திருமடல் அழைப்பு விடுக்கின்றது. மத்தேயு நற்செய்தி 5:8 ஆண்டவர் மலைப்பொழிவில் கூறினார், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். ஆகவே கடவுளை காண்பதற்கே தூய்மை தேவைப்படுகிறது என்றால், கடவுளை தன் திருவயிற்றில் சுமப்பதற்கு எவ்வளவு தூய்மை தேவைப்பட வேண்டும். அந்த தூய்மையை கடவுள் ஒரு கொடையாக அன்னை மரியாவுக்கு வழங்கினார். அவரை தூய்மைப்படுத்தினார். தாயின் வயிற்றிலேயே அவரை தூய்மைப்படுத்தினார். எனவே அவர் தூய்மை மிகு அன்னை என்று அழைக்கப்படுகின்றார். அன்னை மரியாவுடைய தூய்மை உடல் சார்ந்த தூய்மை மட்டுமல்ல, அகம் சார்ந்த தூய்மை. அவர் உள்ளத்தில், ஆன்மாவில் தூய்மையாக இருந்தார். தூய்மை என்பது இறைவனுக்கு முற்றிலுமாக தன்னை அர்ப்பணிப்பதில் அடங்கியிருக்கிறது. ஒருவர் தூய்மையாக இருக்கிறார், தூயவராக இருக்கின்றார் என்றால் அவர் முற்றிலுமாக கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்து விட்டார் என்று பொருள். எனவே தான் நாம் தூயவர்கள், புனிதர்கள் என்று பலரை அழைக்கின்றோம். அவர்கள் எல்லோரும் தூய வாழ்வு வாழ்ந்து கடவுளுக்கு தங்களையே, தங்கள் வாழ்வையே அர்ப்பணித்தார்கள். அவர்கள் அனைவரிலும் முதல்வராக, முதல்வியாக அன்னை மரியா இருக்கின்றார். எனவே தான் தூய்மை மிகு அன்னையே என்று அவர் அழைக்கப்படுகின்றார். அன்னை மரியா தூய்மை மிக்கவராக இருப்பது நமக்கு ஊக்கத்தை தருவதற்காகத்தான். நாம் எல்லோரும் தூய்மையை நாட வேண்டும், நாம் எல்லோரும் அவர் அருகில் செல்ல வேண்டும் என்கிற ஒரு துணிவை நமக்கு தருவதற்காகத்தான் அன்னை மரியா தூயவராக இருக்கின்றார். அன்னை மரியாவை கடவுள் தூயவராக படைத்தது நோக்கம், நாமும் அந்த அன்னையைப் போல வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். தூய்மையை நாடுங்கள், அப்போதுதான் நீங்கள் கடவுளை காண்பீர்கள் என்கிற இறைமொழியை நாம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நாம் கடைபிடிப்பதற்கு அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசுகிறார். அவர் தூயவராக இருந்தார். அவருடைய வாழ்வும், அவருடைய சொல்லும், அவருடைய செயலும், அவருடைய சிந்தனையும் தூயதாக இருந்தது. எனவே நாமும் அந்த அன்னையிடமிருந்து அந்த தூய்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சொல்லும், செயலும், சிந்தனையும், வாழ்வும் தூயதாக இருக்க வேண்டும், இறைவனுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். தூய்மையின்றி நாம் கடவுளை காண இயலாது. கடவுளை காண விரும்புகிற அனைவரும் அந்த தூய்மையை விரும்பி பெற்றுக்கொள்வோமாக. அதற்காக அந்த அன்னையை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. அன்னை மரியா பெர்னதத்துக்கு லூர்து நகரில் காட்சி தந்தபோது நாமே அமல உற்பவம் என்று மொழிந்தார். பிறப்பு நிலை பாவமின்றி பிறந்தவர் என்று தன்னை அவர் வெளிப்படுத்தினார். ஆகவே தாயின் வயிற்றில் கருத்தாங்கும் போதே கடவுள் அவருக்கு சிறப்பான கொடையை கொடுத்து அவரை தூயவராக்கினார். அந்த பேறு பெற்ற அன்னை மரியாவை நாம் வாழ்த்துவோமாக. தூய்மை மிகு அன்னையே வாழ்க என்று அவரை வாழ்த்தி, தூய்மை மிகு அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று மன்றாடி, நாமும் அன்னையைப் போல சொல்லிலும், செயலிலும், வாழ்விலும், பணியிலும் தூயவராக வாழ முயற்சி செய்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.
தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, இரக்கத்தின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையருளின் அன்னையே, எதிர்நோக்கின் அன்னையே, தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணிமை குன்றா அன்னையே, மாசில்லாத அன்னையே, பாவக்கரையில்லா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போற்றுதற்குரிய கன்னியே, வல்லமையுள்ள கன்னியே, பரிவுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைக்குரிய கன்னியே, நீதியின் கண்ணாடியே, ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, ஞானம் நிறைந்த பாத்திரமே, மாட்சிக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறைந்த பாத்திரமே, மறைபொருளின் ரோஜா மலரே, தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே. என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது இளம் ஆசிரியர் ஒருவரை சந்திக்கின்றோம். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன? பேர் நட்டாலியா. நட்டாலியா. ஓகே. உங்க வாழ்க்கையில மரியன்னை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரு தாயாகவே இருந்திருக்காங்க. சின்ன வயசுலேருந்து அவர் லேடி ஆஃப் வேளாங்கண்ணிக்கு ஷ்ரைனுக்கு போவோம். ஸோ ஃபேமிலியாகவே மதர் மேரி மேலே ரொம்ப டிவோஷன் இருக்குது எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரிங்கிங்கில் வந்தனால மாதாவை வந்து ஒரு மதராகவே கன்சிடர் பண்ணி நிறையா ஹெல்ப்புக்கு கேட்டிருக்கேன். கூட கூட இருக்கணும், மதர்லி லவ்வுக்காகவே அவங்கக்கிட்ட நான் கேட்டிருக்கேன். மரியன்னையிடம் உங்களுக்கு பிடித்தது, கவர்ந்தது என்ன? நம்ம எவ்வளோ தான் தப்பு செஞ்சுருந்தாலும், எவ்வளோ கரப்பட்டு இருந்தாலுமே அவங்கக்கிட்ட தயங்காமல் நம்ம அவங்க முன்னாடி போய் நிற்கலாம். அவங்க நம்மளை வந்து அரவணைச்சிப்பாங்க. அவங்களோட லவ்வால் நம்மளை வந்து தூய்மை செஞ்சுருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
மரியன்னை கிட்ட இருந்து நீங்கள் அவருடைய பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட வரம் எதா இருக்கா? 2015 அந்த டைமில் வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நான் வீட்டில் வந்து ஒரே பொண்ணு. ஸோ அப்பா அம்மா அவங்களோட அன்புக்காக ஏங்கி இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ஒரு மன உளைச்சலில் இருக்கிற டைமில் அப்போ நான் +1 +2 அப்படி படிச்சுட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் எனக்கு வந்து மதர் மேரி கிட்ட இன்டர்சீட் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு சொல்லி கைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து நைட்லாம் தூக்கம் வராது அந்த மாதிரி கஷ்டப்படுறப்போ நான் மாதா கிட்ட ரொம்ப வேண்டி என் கூடவே இருந்து என்னை பார்த்துக்கோங்க, என்னால் இப்போ எங்கள் அம்மா கிட்ட இந்த அன்பை எங்கள் அம்மா கிட்ட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நான் மாதா கிட்ட ரொம்ப ப்ரே பண்ணி அழுது ப்ரே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சமயத்தை என்னை வெளியே கொண்டு வந்திருக்காங்க மாதா. ஸோ அதை நான் சொல்லுவேன். இப்போது மாதா கிட்ட அழுதுலாம் ப்ரே பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம் அதை பற்றி சொல்லுங்கள். மெயினாக ரோஸ்ரி சொல்கிறது, அதையும் தாண்டி மனம் விட்டு பேசுகிறத வந்து நான் சொல்லுவேன். டெய்லி ரோஸ்ரி சொல்லணும் அப்படின்றதே எங்கள் ஃபேமிலி ப்ரேயர் அப்படி சொல்லுவோம். அதை தாண்டி பைபிள் ரீட் பண்ணுறதும் இருக்கும். பட் மனம் விட்டு நான் ஒரு ஃப்ரெண்டாக கருதி அம்மாவாக கருதி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட கொட்டி தீர்க்கிறது தான். நான் அப்படி தான் கம்யூனிகேட் பண்ணுவேன் மாதா கிட்ட. சரி, நீங்கள் ஒரு இளம் ஆசிரியர். உங்களை போன்ற இளைஞர்களுக்கு, இளம் ஆசிரியர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மரியன்னை பற்றியான செய்தி என்ன? மாதாமா வந்து இப்போது வெட்டிங் அட் கேனா ஃபஸ்ட்டு மிராக்கிளுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு டீச்சராக இருந்து ஜீசஸை கைட் பண்ணியிருக்காங்க மாதா. அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளும் மாதா கிட்டேருந்து அதை கற்றுக்கிட்டு எந்த ஒரு கோபம் அதெல்லாம் படாமல், இப்போ டீச்சர் லைஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்வியஸாக ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்மளை டென்ஷன் படுத்துவாங்க, கோபம் வரும். பட் அதெல்லாம் தாண்டி மாதாமா மாதிரி நம்ம பொறுமையாக அவங்களுக்கு வந்து ஒரு மதராகவே இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. நன்றி நட்டாலியா. மரியன்னை பற்றி பல்வேறு உங்களது அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். இனி இது எங்கள் சார்பில் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனி இது எங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இளம் ஆசிரியர் நட்டாலியா அவர்களை சந்தித்தோம். அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். மரியே வாழ்க. மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, அன்னை மரியாவை தூய்மை மிகு அன்னை என்று நாம் அழைக்கிறோம். தூய்மைதான் உலகிற்கு கடவுள் நிர்ணயித்திருக்கக்கூடிய இலக்கு. எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1:4 பவுலடியார் அழகாக சொல்கிறார், காலம் தொடங்கும் முன்னரே கடவுள் நம்மை தூயோராகவும் மாசற்றவோராகவும் இருக்கும்படி தம் திருமகன் இயேசு கிறிஸ்துவிலே முன்குறித்து வைத்தார் என்று அவர் கூறுகிறார். எனவே நம்முடைய இலக்கு புனிதராக இருப்பது, தூயோராக இருப்பது. அதனை நோக்கித்தான் பயணிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவும் உங்கள் தந்தை தூயவராக நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். தூய்மை என்பது எதிலே அடங்கியிருக்கிறது? பாவமற்ற செயல்கள் செய்வதிலே தூய்மை அடங்கியிருக்கிறது. பாவமற்ற வார்த்தைகள் பேசுவதிலே தூய்மை அடங்கியிருக்கிறது. இந்த இரண்டும் எப்பொழுது தூய்மையாக அமையும் என்றால் மனம் தூய்மையாக இருக்கிறப்படும். இன்றைக்கு அதிலே தான் பிரச்சனை இருக்கிறது. பல பேர் மனத்தளவிலே கெட்டவர்களாக, தீமைகளை கருத்தரிப்பவர்களாக இருந்து கொண்டு சொல்லிலும் செயலிலும் நல்லவர்களாக இருப்போம் என்று முயற்சிக்கிறார்கள். அதனால் தான் அவர்கள் தோல்வியடைகிறார்கள். வள்ளுவர் சொல்லுவது போல, மனத்துக்கண் மாசு இல நாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற. எனவே நம்முடைய தூய்மை என்பது எங்கே ஆரம்பமாக வேண்டும் என்றால் மனத்தளவிலே ஆக வேண்டும். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் அன்னை மரியா. அவர் மனத்தளவிலே தூயவராக இருந்தார். தன்னை முழுமையாக இறைவனுக்கு கையளித்தார். அதன் வழியாக அவர் மிகச்சிறந்த தூயவராக கிறிஸ்தவருக்குள் தூய்மையின் அடையாளமாக திகழ்கிறார். எனவே நாமும் தூய வாழ்வின் வழியாக நம்
வாழ்வுக்கு தேவையான நலன்களை பெற்றுக்கொள்ள மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, தூய்மைக்கென எங்களை படைத்தீர். நல்லவர்களாக நாங்கள் வாழ நீர் விரும்புகிறேன். அறத்தின் அடிப்படையில் வாழ விரும்புகிறேன். அறமற்ற வாழ்வை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நாங்கள் மனம் வருத்தப்படுகிறோம். எங்கள் மன மாற்றத்தை நீர் ஏற்படுத்தி நாங்கள் தூயவர்களாக இருக்கவும், அதன் வழியாக தூயவராகிய உம்மை வந்தடையவும் கிருபை பெறுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர். தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர். தேவதாயின் மாதம் இது அல்லவோ.